காட்டுல ஓடிய சீக்ரெட் லெட்டர். ஒரு நாள் காலையில என்ன ஆச்சுன்னா, குரங்கு மணி ஒரு பெரிய மரத்து மேல உட்கார்ந்துகிட்டு இருந்துச்சு. அது டெய்லி மாதிரி காட்டுல நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்து நேரம் கழிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு காத்து கொஞ்சம் பலமா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த காத்துல இருந்து ஒரு காகிதம் பறந்து வந்து டைரக்டா குரங்கு மணி கிட்ட விழுந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதை எட்டி பிடிச்சிச்சு குரங்கு. கொஞ்சம் மண்ணு தூள் எல்லாம் ஊதி அதை திருப்பி பார்த்து படிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுல பெருசா எழுதியிருந்துச்சு, இன்னைக்கு சாயங்காலம் இந்த காட்டுல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நடக்க போகுது. இத படிச்ச உடனே குரங்கு மணியோட கண்ணு ரெண்டும் பெருசாயிடுச்சு. அடடே, இது பெரிய செய்தி போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மரத்துல இருந்து கீழே குதிச்சு ஓடி போச்சு. முதல்ல அது முயல் ரவி கிட்ட போய் சொன்னான். டேய் ரவி, இன்னைக்கு சாயங்காலம் காட்டுல பெரிய சர்ப்ரைஸ் நடக்க போகுதாம். இத கேட்ட ஷாக்கான முயல் ரவி உடனே இப்படி கேட்டான். அப்படி என்னடா அது பெரிய சர்ப்ரைஸ் குரங்குமணி? குரங்குமணி தலைய அசைச்சுக்கிட்டு இப்படி சொன்னான். அதான் தெரியல, ஆனா ரொம்ப பெருசா இருக்கும் போல, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயம் போதும், அந்த ஒரு வார்த்தை காட்டுல வேகமா பரவேறிச்சு. கொஞ்ச நேரத்துல எல்லா விலங்குகளும் அத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மான் லக்ஷ்மி சொன்னாங்க, எனக்கு தெரியும், இது கண்டிப்பா புது ராஜா வரப்போறாருன்னு தான் அர்த்தம். மான் லக்ஷ்மி சொன்னதை கேட்டுட்டு இருந்த கிளி பாபு இப்படி சொல்லுச்சு. இல்ல லக்ஷ்மி அக்கா, இது என்னமோ பெரிய விருந்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயமும் கெஸ் பண்ணிட்டு இருந்த இந்த நேரத்துல ஆமை குமார் ரொம்ப அமைதியா இப்படி சொல்லுச்சு. அடடா, எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. யாருக்கும் தெரியாம இப்படி லெட்டர் வருதுன்னா கொஞ்சம் சந்தேகமா தானே இருக்கு. ஆமை குமார் சொன்னதை யாருமே சீரியஸா எடுத்துக்கல. சாயங்காலம் வர வர காட்டுல டென்ஷன் அதிகமாயிடுச்சு. முயல் ரவி ஓடாம நின்னு நின்னு காத்து பாத்துட்டு இருந்துச்சு. கிளி மரத்துல உட்கார்ந்து வானம் பக்கம் பாத்துட்டு இருந்துச்சு. குரங்கு மணி மரத்தோட மேல திரும்பி உட்கார்ந்து காட்டுல எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டு இருந்துச்சு. சர்ப்ரைஸ் எங்கிருந்து வருதுன்னு பாக்கணும்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திடீர்னு தூரத்துல யாரோ வர மாதிரி தெரிஞ்சிச்சு. முயல் ரவி உடனே கத்த ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் அந்த பக்கம் கொஞ்சம் பாருங்க, யாரோ வந்துட்டு இருக்கிற மாதிரி இல்ல. எல்லா விலங்குகளும் யாரோ வந்துட்டு இருந்த அந்த திசை பக்கமா பார்த்து நின்னுட்டு இருந்தாங்க. பார்வை தெளிவானதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் புரிய வந்துச்சு, இது வேற யாரும் இல்ல, நம்ம காட்டோட ராஜாவான சிங்கம் தான் அப்படிங்கிறது. சிங்கம் ராஜா வந்து எல்லாரையும் பார்த்து இப்படி கேட்டாரு. என்னடா எல்லாரும் கூட்டமா இப்படி நின்னுட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு? குரங்கு மணி உடனே காகிதத்தை அவர்கிட்ட கொடுத்துச்சு. ராஜா, இது பாருங்க, இன்னைக்கு காட்டுல சர்ப்ரைஸ் நடக்க போகுதான். சிங்கம் ராஜா அமைதியா அதை படிச்சாங்க. படிச்சுட்டு கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா விலங்குகளும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்போ முயல் ரவி கேட்டுச்சு. ராஜா, என்னாச்சு, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? சிங்கம் சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னாரு. இது ஒன்னு சர்ப்ரைஸ் லெட்டர் கிடையாது. சிங்கம் அப்படி சொன்னதும் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இது சர்ப்ரைஸ் இல்லையா, அப்ப வேற என்ன அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல சிங்கம் காகிதத்தை திருப்பி காமிச்சுக்கிட்டு இப்படி சொன்னாரு. இது குரங்கு மணியோட ஷாப்பிங் லிஸ்ட். அந்த காகிதத்துல அப்படி என்ன எழுதியிருந்துச்சுன்னா, சாயங்காலம் வரதுக்குள்ளாடி பழம் வாங்கணும், முந்திரி வாங்கணும், அப்புறம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. ஒரு நிமிஷம் காடு ஃபுல்லா அமைதியா இருந்துச்சு. அடுத்த நிமிஷமே எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. முயல் ரவி இப்படி சொன்னான். நம்ம நாள் ஃபுல்லா டென்ஷன் எடுத்தது இந்த லிஸ்டுக்காக தான் போல இருக்கே. இதை கேட்ட குரங்கு மணி தலைய சரிஞ்சுக்கிட்டே இப்படி சொன்னான். அடடா, நான் முழுசா படிக்காம லாஸ்ட் லைன்ல இருந்து சர்ப்ரைஸ்ங்கிற வார்த்தையை மட்டும் படிச்சுட்டு ரொம்ப யோசிச்சிட்டேன் போல இருக்கு. ஆனா கதை இங்கேயே முடியல. சிங்கம் ராஜா கொஞ்சம் சீரியஸா இப்படி சொன்னாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லா விலங்குகளும்
இதை கேட்டுட்டு அமைதியா நின்னாங்க. கூட்டத்துல ஒருத்தர், என்ன ராஜா அது அப்படின்னு கேட்டாங்க. சிங்கம் அதுக்கு இப்படி சொன்னாரு. ஏதோ ஒரு விஷயம் கிடைச்ச உடனேயே நம்ம அதை ரொம்ப ஊதி பெருசாக்கிடுறோம். ஆனா முழு உண்மையும் தெரிஞ்சுக்காம ஒரு முடிவெடுத்தோம்னா கடைசியில இப்படிதான் ஆகும். அப்புறம் அந்த நாள்ல இருந்து காட்டுல ஒரு புது ஜோக் வந்துச்சு. யாராவது தேவையில்லாம டென்ஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லா விலங்குகளும் சொல்லுவாங்க, டேய் இது குரங்கு மணியோட லெட்டர் மாதிரி இருக்கே அப்படின்னு. நேர்களே, இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஏதோ கொஞ்சம் விஷயம் நமக்கு தெரியுதுங்கிறதுக்காக அது போயிட்டு ரொம்ப ஊதி ஊதி பெருசாக்கிக்கிட்டு இருக்க கூடாது. இல்ல அதை பத்தி நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. எப்பவுமே முழு உண்மையும் தெரிஞ்சுக்காம நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது. நன்றி.